இது இன்டர்வியூக்கு நான் மட்டும் வரேன்னு சொன்னீங்க. இவங்க யாரு? நான் உன் மனசாட்சி லெஃப்ட், நான் உன் மனசாட்சி ரைட்டு. படம் பேர் ஆண் பாவம். இந்த ஷோல நான் தான் பாவம். ஸோ என்ன பேசுவீங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்க லிஃப்ட்ல ஸ்டக் ஆகி? எதுக்கு பேசிக்கிட்டு நீ வேற? என் மனசாட்சி இப்படிலாம் யோசிக்காது. நீங்க ரொம்ப கொடூரமா யோசிக்கிறீங்க. 3 லவ் பிரிச்சு விட்டுருக்கேன். ஜாலியா ரொம்ப பிடிச்சி விட்டுருக்கியா? ரைட்டுல அதனால தான் ஆண் பாவம் பொல்லாதுனே வச்சாங்க. இவருக்கு வந்து கப்பல் பிடிச்சிருந்தா ஜோ ஸ்வீட்டாட்னு இருப்பாரு, பிடிக்கலன்னா ஆண் பாவம் பொல்லாதான் மாதிரி. கரெக்ட். டிப்ரெஸ்டான ரியோவா இருந்தா எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாரு? கட்டிங் போடுவாரு. ஆனா என்ன கட்டிங்? ஹேர் கட்டிங். கட்டிங்னு மக்கள் தப்பா நினைச்சிருக்காங்க. ரைட் மனசாட்சி, அதுதான் கரெக்ட். ரியோ ஒரு நாள் சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சிஎம் ஆகணுன்றதுக்காக தான் ஹீரோவா எல்லாம் பார்த்து நான் சொல்றேன். மனசாட்சியே இல்லாம பேசுற மனசாட்சி. தேவையில்லாம ஷோக்கு வந்துட்டோமோ? இல்ல 2 மனசாட்சியும் கண்மையா வண்டிக்கிறேன் நான். கண்மையா Hi guys, it's me Malar from Filter Copy. Welcome to our show Left Right Straight. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் சூப்பர் டூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. வேறு யாரும் இல்லை, அவர் சார்மிங் ஸ்டார் ரியோ அவர்கள் தான் கூட இருக்காங்க. வணக்கம் ரியோ. ஓகே, ஸோ இப்போ ஆண் பாவம் பொல்லாதது பயங்கரமாக போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஸ் வி எக்ஸ்பெக்டட், நாங்கள் இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆகணும் படம் அப்படின்னு நினச்சோம். ஓகே, ஸோ அதை ஆடியன்ஸ்ட்டு இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எஸ். நான் மச்சான் பேசு நல்லா பேசு. பத்தியா நீ? இந்த இன்டர்வியூக்கு நான் மட்டும் வரேன்னு சொன்னீங்க. ஆமா, இவங்க யாரு? நான் உன் மனசாட்சி லெஃப்ட், நான் உன் மனசாட்சி ரைட்டு. அதாவது என்னோட மனசாட்சி நான் சென்டர்ல வச்சுக்கலாமா? ஆமா, இல்ல இப்போதைக்கு உங்க மனசாட்சி இவங்க கையில கொடுத்துருங்க, அதுதான் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். அப்படி சொல்றீங்களா? ஆமா. நீ வழக்கம் போல ஒரு இன்டர்வியூலாம் வந்து மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியே ஒரு போய் சொல்ல. ஆமா, அதே இந்த இன்டர்வியூல பண்ண முடியாது. நீ ஆங்கரா இருக்கும் போது பண்ணிருக்கலாம் அதான். ஆமா, பட் ஆங்கரா இருக்கும்போது யாரா இருந்தாலும் நியூட்ரலா இருக்கணும். பட் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அது முடியாது. சில விஷயங்கள்லாம் நியாயமா நல்லவனாவே நடந்துக்கணும். ஆமா, பட் நம்ம சொல்ல அப்படி கிடையாது. நீ நினைக்கிறத நாங்க மனசாட்சியா வெளியே சொல்லிடுவோம். நீங்க சொல்றீங்க. ஆமா, நீங்க 2 பேரும். உங்களை நாங்க கஷ்டமே படுத்த மாட்டோம். உங்களுக்கு பதிலா இவங்க ஆன்சர் பண்ணிப்பாங்க, அது சரி தப்புன்றது மட்டும் நீங்க சொல்லுங்க. அதுதான் அவருக்கு பெரிய கஷ்டம். அப்ப இவங்க 2 பேரும் இன்டர்வியூ எடுத்துறாங்க, வீட்ல உட்கார்ந்து பாத்துறாங்க. இல்ல உங்களை கஷ்டப்படுத்தாம நாங்க இன்டர்வியூ பண்ண யார் பண்ணுவாரு? எங்களுக்கு ஒருத்தர் வேணும்ல. சோ உங்க மனசாட்சி கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நீங்க இப்பவே ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வில்லங்கமான என் மனசுல நான் என்ன யோசிக்கிறனோ அந்த மாதிரியே அப்படியே இருக்கணும். நீ பயங்கரமா யோசிப்ப, எனக்கு எல்லாமே தெரியும் அதெல்லாம். சரி, என் மனசுல என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க பேசுங்க. ஓகே, அது சரியா இல்லையான்னு சொல்லி நான் ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரியோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். டக்குன்னு சொல்லுங்க பாப்பா மனசாட்சி. நான் டக்குன்னு சொல்றேன். சொல்லுங்க, அதுக்கு தானே கேக்குறோம். இதெல்லாம் ஒரு ஆங்கர், இவனுங்க வேற பக்கத்துல. இல்ல இது நான் ஒத்துக்க மாட்டேன். அதான் இது லெஃப்ட் இப்படி யோசிச்சிருக்கா, ரைட் என்ன யோசிச்சிருக்கா? நான் என்ன யோசனா, தேவையில்லாம ஷோக்கு வந்துட்டோமோ போயிடலான்னு தோணுதுன்ற மாதிரி மனசுக்கு தோணுது. ரெண்டுமே பாதி பாதி கரெக்டா இருக்கு. இப்ப என்னன்னா சீக்கிரம் போகணும் அப்படின்னு யோசிச்சேன்னு சொல்லி சொன்னார்ல, அது கரெக்ட். தேவையில்லாம வந்துட்டணும் அப்படிலாம் யோசிக்கல. தேவையில்லாம நான் ஒண்ணு போக மாட்டேன். ஓகே, ஆண் பாவம் பொல்லாததுல இருந்தே போயிடலாம். ஸோ ஜோ அண்ட் சுச்சி சேராம போனது பல பேருக்கு வந்து அப்படி மன கஷ்டமா இருந்தது. அந்த இன்டர்வல் பிளாக்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆண் பாவம் பொல்லாததுல 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்டா டைரக்டர் நீங்களும் சுச்சி இந்த கேரக்டர் தான் சேர போறாங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்லும் போது வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? ஆக்சுவலா கொஸ்டினை ரிவர்ஸ் பண்ணி கேக்குறீங்க. ஏன்னா டைரக்டர் நான் தான் சொன்னேன் அவங்க ஹீரோயினா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அதுக்கப்புறமேட்டு டைரக்டர் வந்து ஆடிஷன் பண்ணி பார்க்கணும் எனக்கு, ஏன்னா லாங்குவேஜ் பிரச்சனையாயிரும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பிகாஸ் அது கலெக்டிவ் தாட். இந்த கதை வந்து இப்படி இருக்கு, ஸோ இதுல ஹீரோயினா யார் இருக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கும் விக்னேஷ்காந்துக்கும் மாளவிகாவே இருந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் இது ஒரு கப்புளோட ஸ்டோரி. சோ அப்படிதான் இது பண்ணோம். அது டைரக்டருக்கு தான் சர்ப்ரைஸ். ஆங்கர் டு ஆக்டர் ரியோ அப்படின்றது வாட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கு. ஸோ அதை பத்தி ப்ளீஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்க வந்து அவர் என்ன பெரிய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி 6 பேக் வச்சிருக்காரு. இது வேற மனசாட்சி பேசுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவர் ஆங்கர் ஆனப்ப ஹீரோ ஆயிட்டாரு. ஆமா, எல்லாரும் மனசுல போய் உட்காந்துட்டாரு. இப்போ ஹீரோவா ஆயிருக்காரு, அவ்வளவுதான். இப்போ ஹீரோ ஆனதுனால ஆண் பாவம் பொல்லாது. ஆங்கரா இருக்கும்போது பெண் பாவம் பொல்லாதான். ஆமா, ஃபுல்லா பொண்ணுங்களா தான் போன் பண்ணி பேசும். நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்களோட சாபத்தை அவர் வாங்கிட்டாரு.
அதனாலதான் ஆண் பாவம் பொல்லாதுன்னு வந்துருக்கு. ஆக்சுவலா இப்ப நான் சொல்றேன் சொல்லுங்க. இப்படி சொல்லி தான் அப்படி இது பண்ணாங்க. ஆக்சுவலா நான் காலேஜ் கல்ச்சரல் இந்த மாதிரிலாம் போகும்போது நிறைய பசங்க வந்து சூப்பரா என் கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஓகே. சும்மா அப்படி சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என் மனசாட்சியா இருந்தா நியாயமா பேசுறேன். எங்களுக்கே ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா, இப்ப நான் மனசாட்சியில இருந்து வெளியே வந்து பேசுறேன். ஷோவோட ரூலை மீட் நாங்க வந்து அங்க சேனல் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும், அங்க வந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ நிறைய பசங்க வந்து சரி எங்களை தான் பார்க்க வராங்கன்னு பார்த்தா ஆனா ரியோனா இருக்காரா, ஏன் ரியோனா பிடிக்குமா, இல்லைங்க எங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவர்கிட்ட போய் போட்டோ எடுத்துட்டு வந்தாதான் என் கூட பேசுவேன்னு சொன்னாங்கன்னா ஒரு பையன் நின்றுருக்கான். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்ப நீங்க கூட பாருங்க, அவங்க எல்லாம் யோசிக்காம அண்ணா நீங்க இவங்க வந்தவொடனே அண்ணான்னு கூப்பிடலாமான்றீங்க. சில பேருக்கு வந்து ஒரு சிலரை வந்து பாக்குறது பிடிக்கும், அவங்க சிரிக்கிறது பிடிக்கும். எனக்கு ரியோ அவர்கள்ட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, கடை சாத்திட்டு நான் கிளம்புறேன் அன்டில் தென் ரியோ அப்படின்னு சொல்ற இந்த ஒரு விஷயத்துக்காக ஷோவோட எண்டு வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். இப்ப நீங்களும் கடை சாத்திட்டு கிளம்புனா ரொம்ப பிடிக்கும். இல்ல நீங்க வந்து இப்ப நான் மாறிக்கிறேன், நான் லெஃப்டாவே மாறிக்கிறேன். ஓகே. சோ எஸ், நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி மனசாட்சி ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. நீங்க எப்ப மனசாட்சி அடிச்சுக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் தானே நீ? அவங்க மனசாட்சி தானே. ஒன்னோட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நீ அடி. விஜய், அஜித், சூர்யா இவங்களோட வரிசையில இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே ரியோ அவர்கள், கவின் அவர்கள், பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்னு இந்த லிஸ்ட்ல வந்து உங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேட்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அண்ட் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இது இது வந்து பாதி கரெக்ட், நீ சொன்னதே தான் ப்ரோ. பாதி கரெக்ட் பாதி தப்பு. ஆமா, ஃபர்ஸ்ட் 3 பேர் சொன்னீங்க இல்லையா, அவங்க கூட கம்பேர் பண்ணா ஓகே அவருக்கு. ஆமா. இல்ல அதுலயே ஃபர்ஸ்ட் பேரா வைக்கணும். ஓகே. ரியோ, விஜய், அஜித். ஸ்டார்டிங்லயே 2 மனசாட்சி அடக்கிட்டேன் இல்லையா? ஓகே. இல்ல ஆக்சுவலா அவங்க கிட்ட கேட்டாலே அதான் சொல்லுவாங்க. யாரு? உங்க ஆக்டிங்க பார்த்து விஜய் சாரே சொல்லுவாரு, அடுத்து என் கையில துப்பாக்கி இல்லைன்னு நான் குத்துருவேன். என் மனசாட்சி என்கிட்ட பேசுனதே கிடையாது, நான் மட்டும் மனசாட்சிட்ட பேசுவேன். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சரி, எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும்ல. இப்போ வந்து நான் வந்து இவரு மாதிரி வரணும், இவரை பார்த்து தான் வந்தேன் அப்படின்னா நீங்க யாரை பார்த்து வந்தீங்க, யாரு மாதிரி ஆகணும் உங்களுக்கு ஆசை? இப்ப நான் எனக்கு தோன்றது சொல்லல, மனசாட்சியில பேசி முடிச்சிட்டேன். ஓகே, எனக்கு இருந்த அல்டிமேட் கோல் வந்து டெலிவிஷன்ல வரணும், ஒரு ஃபேமஸ் ஃபிகர் ஆகணும், எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான் என்னோட கோலே. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு லிஸ்ட், மீன் தலைவர்ல ஆரம்பிச்சு நீங்க ஒரு லிஸ்ட் வரீங்கல்ல, ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளார போகணுன்ற தாட்டே என்னோடது கிடையாது. ஸோ என்ன சுத்தி இருக்கவங்க கேட்டீங்கன்னா மக்கள் விருப்பம் அதான். அது ஓகே, அது ரொம்ப ஹாப்பி. நீங்க அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஒருத்தர் மனசாட்சியே நம்ம பேசினா எப்படி இருக்கும் நான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது நோட் பண்ணாமையோ பார்க்காமையோ எல்லாம் இல்ல, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது, அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்னன்னா அதை பார்த்துட்டு ஓகே நைஸ் அப்படின்ட்டு கிராஸ் பண்றேன். ஸோ அதை தவிர அங்க இருந்துட்டு இன்னொரு ரூட் எடுத்து போறதெல்லாம் இல்ல. எனக்கு வேற சில ஐடியாஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் எனி ரேஸ். எந்த ரேஸ்குள்ளாரையுமே இருக்க வேணாம்ன்றதான் என்னோட தாட். அது ரேஸ்குள்ளார போனா முன்னாடி போறவங்களை பார்த்துட்டே இருக்கணும், பின்னாடி வரவங்களை பார்த்து பயப்படணும். இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம்னு தோணுது. ஒரு ரூட்ல ஒரு போனோம், எனக்கு ஜாலியா அப்படி. அதாவது சொல்லாம சொல்றாரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, என் வழி தனி வழி. தலைவரோட டயலாக்ல எனக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னா என் வழி தனி வழி. சரி, லெஃப்டா ரைட்டா எது வழி அதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஐ அம் கோயிங் வித் தி ஃப்ளோ. என்னோட ஃப்ளோ எப்படி இருக்கோ, எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை வச்சு நான் ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், அதை வச்சு நான் ப்ராஜெக்ட்டை டிசைன் பண்ணிக்கிறேன், அதை வச்சு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அது கோயிங் வித் தி ஃப்ளோ தான். சோ அது ஒரு மாதிரி கூட ஹீரோயின் ஆடிஷன் போய் அட்டெண்ட் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன்னா இந்த படத்துக்கும் இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு டைரக்டர் கிட்ட. எல்லா ஹீரோஸும் 50 படத்துக்கு அப்புறம் தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. பட் நம்ம ரியோ சார் மட்டும் தான் சீக்கிரமாவே அதை பண்ணிட்டாரு. அவர் மனசு அவ்வளவு பெருசு. மனசாட்சி என்ன சொல்றது, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே காஸ்ட் அண்ட் க்ரூல டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றேன். அப்போ எங்கெல்லாம் வேணாம் சொல்றது நீ இல்ல 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 அடுத்த படத்துல வந்து அத அவன ஹெல்ப் பண்றதுக்கு தான் சொன்னேன். ஓகே ஓகே. எப்பவுமே நாங்க வந்து ஜாலியான ரியோவை பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரியோ வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாரு? கட்டிங் போடுவாரு. ஏய் கட்டிங் பண்ணுவாரு. ஆனா என்ன கட்டிங், ஹேர் கட்டிங், ஷேவ் கட்டிங் இதெல்லாம் பண்ணி க்ரூம் பண்ணி அந்த டிப்ரெஷனை குறைச்சிப்பாரு. கட்டிங் மக்கள் தப்பா நினைச்சிருக்காங்க. ரைட் மனசாட்சி, அதுதான் கரெக்ட். சரி, ஒண்ணு மானபங்கப்படுத்த வேணாமே, நான் டீசெண்டா உனக்கு அதுதான் பிடிச்சிருந்தா அதே பண்ணுவோம். நீங்க பாக்கலையா? இல்ல, அது ஒரு பழக்கம். அது கெட்ட பழக்கமா பழக்கமா அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். பட் ஆனா ப்ரமோஷனுக்காக இத சொன்னீங்க. இல்ல, நான் தனியா இருக்க மாட்டேன். தனியோட தான் இருப்பீங்க. இருப்பேன், பட் தனியாவே இருக்க மாட்டேன். ஒரு இஃப் ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, சோகமா இருக்கு அப்படின்னா நான் தனியா இருக்க மாட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க போயிடுவேன். ஸோ நான் தனியா வைஃப் கூட இருக்கலாமே. சம்டைம்ஸ் அவங்களாலேயும் டிப்ரெஸ் ஆகும்.
ஸோ அப்படி அப்போ அவங்களே வச்சுக்க முடியாது. ஆமா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் நம்மளே தொத்திரும். இப்போ ரியோ ஒரு நாள் சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சிஎம் ஆகணுன்றதுக்காக தான் ஹீரோவா இருக்காரு அப்படின்றீங்க? மனசாட்சியே இல்லாம பேசுற மனசாட்சி. என்னப்பா ஹீரோ அதுக்கப்புறம் சிஎம் தானே. ஆமா ஆகலாம். அதுதான் வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு ஆமா லிஸ்ட் எடுப்பாரு. அந்த ஐ எம் நாட் இன் ரேஸ், அந்த ரேஸ்ல அவர் இல்ல, வேற ஒரு தனியா ஒண்ணு. ஒருவேளை பிஎம் இருக்குமோ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்பதான் குடியரசுத் தலைவர் இண்டி கிளாஸ் போறதா கேள்விப்பட்டேன் நான். எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ நீங்க பேசலாம். உடனே யாராவது என்னை எழுப்பி விட்டுருவாங்க தூக்கத்துல இருந்து. ஆமா ஒரு நாள் சிஎம்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா நான் எதுவும் பண்ண மாட்டேன், எழுப்பிடுவாங்க. அன்னைக்கு கூட தூங்கி தான் இருப்பியா? என்ன பண்ணி நீங்க இப்போ ஒரு செலிபிரிட்டி. சோ அப்ப இவ்வளவு நேரம் இல்லையா? இதுல இருந்து மனசாட்சி. அதாவது நீங்க ஒரு நாள் சிஎம்னு சொன்னப்போ கூட மனசு வலிக்கல. நீங்க இப்போ செலிபிரிட்டின்னு சொன்னா ஐயோ அப்ப நான் யாரு? இல்ல அப்படிதான் क्वेश्चन வந்து கொஞ்சம் மெதுவா தானே சொல்லணும் அதுக்காக. ஓகே. சோ இப்போ உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க? அதிகபட்சம் என்ன தெரியுமா பண்ணாரு? டோல்கேட்ல கை கட்டுவாரு. அது கூட சில டைம் இப்படி காமிச்சிடாரு, மூஞ்சி தெரியாது, காசு வாங்கி போனாங்க. அதுல என்ன தெரியுமா ஓவரான ஒரு மேட்ரு, அண்ணன் மூஞ்ச காட்டுறேன், மூஞ்ச காமிச்சவனதான் எக்ஸ்ட்ரா 50 இல்ல ஃபாஸ்டாக் போட்டுட்டனால அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம போயிருச்சு. அப்போ பண்ணிருக்கீங்க. மோஸ்டா செலிபிரிட்டின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி படத்துக்கு டிக்கெட் வாங்கிடுறேன். ஓகே. நான் கால் பண்ணி சொன்னாவே எனக்கு டிக்கெட் போட்டுடுறாங்க, எவ்வளவு ரஷ்ஷா இருந்தாலுமே. இப்போ நீங்க ஒரு ஈவென்ட்டுக்கு போயிருக்கீங்க. சோ அங்க ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து உங்களை வேகமா வந்து உங்க மேல இருக்கிற பாசத்துல வந்து ஹக் பண்றாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? அங்கே நிப்பேன். வேற என்ன பண்ணுவேன்? கரெக்ட். ரைட். மனசாட்சி என்ன பண்ணும்? எனக்கும் அதான் தோணுது. எனக்கும் அதான் தோணுது. இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பா சொல்றாரு. இல்ல அங்கே நிப்பேன், அங்கிருந்து நான் வந்து போக முடியாது. ஆமா குரூப் ஆஃப் கேர்ள்ஸ்ன்றதுனால. இல்ல தோணணும் ஃபர்ஸ்ட். நீங்க சொன்னீங்கல்ல அதுலயும் வச்சுக்கலாம். இல்ல நான் எதுவும் சொல்லலையே. பட் அதான் அவ்வளோ லவ்வா நம்மள ரிசீவ் பண்ணும்போது அங்க இருந்து டக்குன்னு நம்ம மூவ் பண்ண முடியாது. அப்படியே அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு போகணும்ல. இப்போ அவங்களாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டையை வச்சு நிக்கிறாங்க குரூப்பா, அங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, ஒன்லி தேங்க்ஸ் மீட்டிங். அப்ப என்ன தேவை? டக்குன்னு திரும்பி தங்கச்சிங்களா போயிட்டு வரேன் அடி வாங்கிப்பீங்க கட்டையில. இல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன் ப்ரோ, நீங்க நினைக்கிற ஒண்ணும் இல்ல, இது வந்து வெறும் தேங்க்ஸ் மீட்டிங் தான் அப்படின்னு சொல்றேன். சார் இமேஜினேஷன் क्वेश्चन தான். உண்மையிலே இருந்தா கூட நீங்க ஃப்ராங்கா சொல்ற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். உண்மையிலே இருக்கும், நம்ம கேட்ட எல்லாத்துலயும் முக்காவாசி உண்மை நடந்துருக்கு. அதான் சொல்றேன், ஃபேண்டசின்றதே இல்ல ஒரு லைஃப்ல, எல்லாமே ரியாலிட்டி தான். நீங்க உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டீங்க. சோ இது நடக்கலையேடா. பட் அது இமேஜின் பண்ணா நல்லா இருக்கு. கண்டினியூ. அந்த மாதிரி எக்ஸ் கிட்ட நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்காரு. அது உஷாரா லிஃப்ட் வந்து ஓடி போயிடும். அந்த கல்யாணம் பண்ணி வச்ச ஃப்ரெண்ட் தான் கீழ இருந்து ரிப்பேர் பண்ணிருக்காரு, போக்கு ரிப்பேர்ல வர மாதிரி. ஓகே. சோ என்ன பேசுவீங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்க லிஃப்ட்ல ஸ்டக் ஆகி? எதுக்கு பேசிக்கிட்டு நீ வேற? இது ரெண்டு மனசாட்சி சொல்லி முடிக்கிட்டோம், நான் அப்புறம் சொல்றேன். மச்சான் உன்னோட படத்தெல்லாம் போட்டு காட்டு, எல்லா சீனியும் பாரு. ஓகே. காட்ட மாட்டேன். அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும், என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்ற டாபிக்ல மேபி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எஸ், நம்ம ஃபஸ்ட்டே வந்து நான் கேட்கும் போதே உங்கள் மனசாட்சி வந்து இன்டரப்ட் பண்ணிட்டாங்க. ஆண் பாவம் பொல்லாதது பயங்கரமாக போயிட்டுருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும் போதே எல்லாருக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி தான் இப்போ அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. அது ஒவ்வொரு படத்துக்கும் அது ஸ்கெட்ச் ஆக்சுவலாக இப்படி இந்த படம் இப்படி தான் ஒர்க் ஆக போகுதுன்னு நாங்கள் ஒரு ஸ்கெட்ச் வச்சுருப்போம். ஸோ அது நடக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷலாக இந்த படத்தை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது ஃபுல்லாக ஆண்களுக்கான படம், ஆண்களை பற்றின படம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் படத்துக்குள்ளார ஒரு ஈக்குவலா தான் பேலன்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா எங்களோட தாட் அதுதான். இப்ப பெண்களுக்காக பேசி 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 ஆண்களோட தராசு கொஞ்சம் கீழே போயிருச்சோ அப்படின்னு சொல்லி ஜென்சன் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. அந்த மூட்ல தான் இந்த படம் எடுத்தோம். ஸோ பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸும் வந்து பார்த்துட்டு அவங்க இந்த படத்தை செலிப்ரேட் பண்றதும் அக்செப்ட் பண்றதும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாய் எவ்ரிபடி, திஸ் இஸ் ரியோ ஹியர். ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளவு பிடிச்சது அப்படின்றத உங்க லைக்ல காமிங்க. அண்ட் ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இவ்வளவு நேரம் இந்த லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட் ஷோல நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தது எங்க எல்லாரையும் தான். ஓகே, ரொம்ப நேரமா பேசிருந்தோம், ஒரு மாதிரி டயர்டா இருக்குது, அடுத்து கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால அவசரமா நாங்க 4 பேர் இங்க இருந்து கிளம்புறதுனால கடை முடிட்டு நாங்க கிளம்புறோம். இவ்வளவு நேரம் இந்த ஷோல உங்களுக்காக பேசிட்டு இருந்தது ரியோ வித் தீஸ் கைஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.